புலர்காலையின் அமைதியும் பக்தியின் இனிமையும் ஞானத்தின் ஒளியும் ஒன்றாக சங்கமிக்கும் புனிதமான மாதங்களுள் ஒன்று மார்கழி. அவ்வாறு அழைக்கப்படும் புனிதமான மார்கழி மாதம்தான் இன்று மனித மனதை உயர்த்தும் ஆன்மீக பயணத்திற்கு அழைப்பு விடுக்கிறது. அப்படிப்பட்ட மார்கழியின் அருளை நமக்கு சொல்லும் அரிய பொக்கிஷங்களாக திகழ்பவை ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவை மற்றும் மாணிக்கவாசகர் அருளிய திருப்பள்ளி எழுச்சி. அதன்படி திருப்பாவை என்பது பக்தியின் பால் நம்மை இழுக்கும் இனிய அழைப்பு. திருப்பள்ளி எழுச்சி என்பது ஞானத்தின் வழி நம்மை உயர்த்தும் ஆழ்ந்த உணர்வு. இவ்விரண்டு பாவை பாடல்களும் வெறும் பாடல்களாக மட்டுமின்றி வாழ்க்கைக்கு வழிகாட்டும் ஆன்மீக நூல்களாக, மனதை தூய்மைப்படுத்தும் அருள்மொழிகளாக விளங்குகின்றன. ஒவ்வொரு பாசுரமும் நம்மை நாமே நோக்கி பார்க்க செய்து இறைவனை அடைய வேண்டிய பாதையை மென்மையாக எடுத்துரைக்கிறது. அப்படிப்பட்ட தெய்வீக பாடல்களையும் அவற்றின் உள்ளார்ந்த பொருளினை விளக்கும் விளக்க உரையையும் ஒருங்கிணைந்து மனம் மகிழவும், சிந்தனை செம்மை பெறவும், புதியதொரு ஆன்மீக அனுபவத்தில் லயித்து இறைவன் அருளோடு அனைவரையும் அன்புடன் வரவேற்று இன்றைய நிகழ்ச்சியை தொடங்குகிறோம். மக்கள் வணக்கம். இது அருள் தரும் மார்கழி. அருள் தரும் மார்கழி என்ற இந்த தெய்வீக நிகழ்ச்சியின் வழியே மார்கழியின் ஆன்மீக இதயமாக திகழும் திருப்பாவை மற்றும் திருப்பள்ளி எழுச்சி என்ற இரு அரிய பாடல்களின் அனுபவத்திற்குள் அருளான பயணத்தில் பாடல்களை கேட்டு மகிழவும், விளக்கங்களை உணர்ந்து தெளியவும், மார்கழியின் அருள் நம் உள்ளத்தில் மலரவும், அமைதியுடனும் பக்தியுடனும் இணைந்து பயணிக்க அழைக்கிறோம். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். அருள் தரும் மார்கழி என்ற இந்த தெய்வீக நிகழ்ச்சியின் வழியே இப்போது நாம் செவிமடுக்க இருப்பது ஆண்டாள் நாச்சியார் அருளிய புனிதமான திருப்பாவை பாடலினை. திருப்பாவை என்பது வெறும் பாடல் அல்ல. இது ஆண்டாள் தன் முழு பக்தியை இறைவனிடம் சமர்ப்பித்த ஒரு ஆன்மீக அழைப்பு. மார்கழி மாதத்தில் திருப்பாவை இசைத்து பாடப்படுவது இறை நினைவோடு நாளை தொடங்கும் ஒரு உயரிய வழிபாடாக நம் பாரம்பரியத்தில் காலம் காலமாக இடம்பெற்றுள்ளது. இவைகள்தான் மனித மனங்களை ஈர்க்கவும், உள்ளத்தை தூய்மைப்படுத்தவும், பக்தியின் உணர்வால் எண்ணத்தை இறைவனை நோக்கி இழுத்து செல்லவும் உதவுகின்றன. ஆண்டாள் நாச்சியாரின் அருள் இந்த திருப்பாவை இசையின் வழியே நம் உள்ளங்களில் நிறைந்து மார்கழியின் புனிதம் நம் வாழ்வில் ஒளியாக பரவட்டும். வாருங்கள், இன்றைய நாளுக்கான பாடலினை கேட்டு வருவோம். அங்கண்மா
உள்வரும் மார்கழி என்ற இந்த தெய்வீக நிகழ்ச்சியின் வழியே இப்போது நாம் செவிமடுக்க இருப்பது கோதை நாச்சியார் அருளிய திருப்பாவை பாடலின் ஆழ்ந்த விளக்கத்தை. திருப்பாவை பாடல்கள் இசையாக கேட்கும் போது மனதை மகிழ்விப்பவை. ஆனால் அவற்றின் விளக்கம்தான் நம் உள்ளத்தை விழிப்பூட்டும் ஆன்மீக ஒளி. ஒவ்வொரு பாசுரமும் பக்தியின் வெளிப்பாடு மட்டுமல்ல, வாழ்க்கையை செம்மைப்படுத்தும் பாடம். இவைகள்தான் இறைவனை அடைய வழிகாட்டும் ஆன்மீக சிந்தனையும் ஆகும். கோதை நாச்சியார் இயற்றிய திருப்பாவை பாடலின் சொல், பொருள், உள்ளார்ந்த கருத்து, அதன் ஆன்மீக ஆழம் மற்றும் இன்றைய வாழ்வோடு கொண்டுள்ள தொடர்பு என எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து ஆன்மீக சொற்பொழிவாளர் தெளிவாகவும் எளிமையாகவும் விளக்குகிறார். இந்த விளக்க உரை திருப்பாவை பாடலை இன்னும் ஆழமாக உணரவும் அதன் அருளை நம் சிந்தனையிலும் செயல்களிலும் பதியவும் நமக்கு வழிகாட்டும். எனவே இப்போது தொடங்கவிருக்கும் திருப்பாவை விளக்க உரையை ஒரு சாதாரண உரையாக கருதாமல் உள்ளத்தை திறக்கும் சாவியாக அமைதியுடனும் பக்தியுடனும் கேட்டு மகிழ அழைக்கிறோம். கோதை நாச்சியாரின் அருள் இந்த விளக்கத்தின் வழியே நம் ஒவ்வொருவரின் வாழ்விலும் ஒளியாக பரவட்டும். வாருங்கள், பொருளினை கேட்டு வருவோம். எல்லோருக்கும் வணக்கம். ஓம் நமோ நாராயணாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். சூடிக் கொடுத்த சுடற்கொடி, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை, ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரின் திருப்பாவை பாசுரங்கள் பற்றி தெரிந்து கொண்டு வருகிறோம். அந்த பாசுரங்களின் 22வது பாசுரம். அங்கன்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கமிருப்பார் போர் வந்து தலைப்பெய்தோம் கிங்கினி வாய்ச்செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறுசிறுதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியில் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்தில் சரணாகதியின் உச்சகட்டத்தை காட்டுகிறது. இடமகண்ட இப்பெரிய உலகமே தம்முடையது என்று இருந்த பெரும் பலம் வாய்ந்த அரசர்கள் எல்லோரும் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே எல்லாவற்றையும் இழந்த அவர்கள் உனது கட்டிலின் கீழே வந்து உங்கள் கருணைக்காக தவம் இருக்கிறார்கள். அதுபோன்றே நாங்களும் உங்களிடம் இருக்கின்றோம் என்று ஆரம்பிக்கிறார் இந்த பாடல் ஆண்டாள். அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கமிருப்பார் போல் நின்றிருக்கிறார்கள். அவர்களைப் போல நாங்களும் இங்கு வந்து நின்றிருக்கிறோம். உன்னுடைய கருணைக்காக, உன்னுடைய அருட்பார்வைக்காக, உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். எழுந்து வா கண்ணா என்று ஆண்டாள் இந்த பாடலில் பாடுகின்றாள். கிங்கினி மணியின் வாய் போலவும் பாதி மலர்ந்த தாமரை புஷ்பங்கள் போலவும் இருக்கும் உனது அழகிய கண்களை திறந்து எங்களை பார் கண்ணா என்று கண்ணனை பார்த்து பாடுகிறார்கள். செங்கன் சிறுசிறுதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் சிவந்த கண்களை உடையவனே எங்களை மெதுவாக கண்ணை திறந்து பார் என்று ஆண்டாள் வேண்டுகிறாள். இந்த மெதுவாக கண்ணை திறந்து பார் என்று கூறுவதில் ஒரு தாத்பரியம் உள்ளது. இறைவன் நம்மை நேராக பார்த்துவிட்டால் நமக்கு நல்லது நடக்காது. கடைக்கண் பார்வைதான் இறைவன் நமக்கு செலுத்த வேண்டும் என்பது பெரியோர்கள் வகுத்த நியதி. கோவிலில் கூட நாம் சென்று வழிபடும்போது இறைவனுக்கு நேரே நின்று வழிபடாமல் 2 பக்கமும் நின்று கொண்டு வழிபடுவது நமது வழிபாட்டு முறையாகும். அப்படி நின்றால்தான் இறைவனின் நேரடி பார்வை நமது மீது விழாமல் கடைக்கண் பார்வை நம்ம மீது விழும். நமது ஜாதகங்களில் கூட கோள்கள் நம்மை நேராக பார்ப்பது நமக்கு கெடுதி என்று சொல்வார்கள். கோள்களுக்கே அந்த மாதிரி ஒரு சக்தி இருக்கும்போது ரட்சிக்கும் பெருமாளுக்கு எந்த விதமான பலனும் இருக்க முடியும் என்பதை நாம் யூகித்து கொள்ளலாம். செங்கன் சிறுசிறுதே எம்மேல் விழியாவோ, கொஞ்சம் கொஞ்சமாக பாரு என் மேலே, நேரடியாக பார்த்துடாத அப்படின்னு சொல்கிறான் ஆண்டாள். அதேபோல் திங்களும் ஆதித்யனும், சந்திரன் ஒரு கண் சந்திரன் ஒரு கண் சூரியனா பெருமாளுக்கு, திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் எங்கள் மேல் நோக்குதியில் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய். எங்களுக்கு உள்ள சாபம் பாவம் எல்லாம் நீங்கிவிடும் என்று நாங்கள் நம்புகிறோம். கண்ணனே உடனே எழுந்திரு, எங்களை பார்ப்பாயாக, ஆசீர்வதிப்பாயாக என்று ஆண்டாள் இந்த பாசுரத்தில் பாடுகிறாள்.
திருப்பார்கடல் கதைகளில் மிகவும் பிரசித்தி பெற்றது திருமாலின் வாமன அவதாரம். வாமன அவதாரம் என்பது திருப்பாவையின் 30 பாசுரங்களில் பல இடங்களில் வாமன அவதாரத்தை பற்றி ஆண்டாள் குறிப்பிடுகின்றாள். மகாபலி சக்கரவர்த்தி மிகவும் வலிமை வாய்ந்த புகழ்பெற்ற ஒரு சக்கரவர்த்தி. அவன் நாட்டு மக்களுக்கு நல்லதும் செய்து வந்தான். அசுரனாய் இருந்தாலும் கூட அந்த மகாபலி சக்கரவர்த்தி சில சமயங்களில் மக்களுக்கு துன்புறுத்தல் செய்து வந்ததனால் இறைவன் வாமன அவதாரம் எடுத்து அவனுடைய ஒரு யாகசாலைக்கு சென்று அவனிடம் 3 அடி மண் கேட்கிறார். 3 அடி மண் கேட்கும்போது வாமன அவதாரம் எடுத்த சிறுவனை பார்த்த மகாபலி சக்கரவர்த்தி, சிறுவன் தானே 3 அடி மண் கொடுத்து விடலாம் என்று 3 அடி மண் கொடுத்து அவனிடம் கொடுத்து விடுகிறார். அந்த சிறுவன் வாமன அவதாரத்தில் இருந்த மகாவிஷ்ணு விஸ்வரூபம் எடுத்து ஓரடியால் உலகத்தை, இன்னொரு அடியால் ஆகாயத்தையும் அளந்துவிட்டு 3வது அடி எங்கே வைப்பது என்று கேட்க, மகாபலி என் தலையின் மீது வையுங்கள் என்று சொல்கிறான். தலையின் மீது வைத்தவுடன் அந்த விஸ்வரூபத்தின் பாரம் தாங்காமல் மகாபலி பாதாள லோகத்திற்கு சென்று விடுகிறான். பாதாள லோகத்திற்கு சென்று விட்ட மகாபலி மகாவிஷ்ணுவிடம் ஒரு வரம் கேட்கிறான். நான் எனது மக்களை வருடம் ஒரு முறையாவது வந்து பார்த்து மகிழ்ச்சி கடலில் இருக்க வேண்டும், அதற்கு ஆசீர்வதியுங்கள் என்று கேட்க மகாவிஷ்ணு அவ்வாறே ஆசீர்வதித்தார். அதன் காரணமாகவே மகாபலி சக்கரவர்த்தி வருடத்திற்கு ஒரு நாள் பூமிக்கு வந்து தனது மக்களை கண்டு ரசித்து செல்வதாக ஒரு ஐதீகம். அந்த நாள்தான் கேரளாவில் இப்போதும் திருவோணம் நாள் என்று சிறப்பாக கொண்டாடப்படுகிறது.